இன்றைக்கி வந்து பர்ப்பு கலர் காலிஃப்ளவர் இருந்தது. அதிலே வந்து கொஞ்சம் உப்பு, சூடு தண்ணி எல்லாம் போட்டு பிளெஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் செப்பரேட்டாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மசாலாகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன ஜீரகத்தூள், ப்ளெயின் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ஆயிலு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் இந்த காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்து நல்லா அப்படியே ஷேக் பண்ணி விட்டால் போதும், ஈஸியாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிடும். ரொம்பவே நம்ம மசாலாவில் சேர்க்கணும்னு தேவையே இல்லை. ஏர் ஃப்ரையரில் தான் இன்றைக்கி இது குக் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து காலிஃப்ளவர்லாம் இதில் வச்சதே இல்லை. தடவை தான் செய்கிறேன். அது வந்து லைனர்லாம் போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா மசாலாலும் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸு தாண்டினதுக்கப்புறம் திருப்பி 2 தடவை போட்டு எடுத்துட்டேன். ஒரு 20 மினிட்ஸுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலே கிறிஸ்பியாக இருந்தது. அடியில் வந்து லைட்டாக மசாலா இருந்ததுனால அதனையும் கலந்து விட்டாச்சு. ஸோ நல்ல டேஸ்ட்டு தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.